இந்த கூடா நட்பு கேடில் முடியும் அப்படின்னு சொல்லுவாங்க. கூட்டணி ஆட்சி அமைப்போம் அப்படின்னு இன்னைக்கு வந்து சொன்னதை கூட்டணியாக சேர்ந்து ஆட்சியை பிடிப்போம்னு நீங்கள் வந்து என்னதான் உருட்டினாலும் மழுப்பினாலும் பாஜகவுடைய சுபாவம் தான் வந்து உலகத்துக்கே தெரியுமே. ஸோ அதிமுக திரும்பியும் ஏமாந்துருக்கு அப்படின்னு சொல்லலாமா? ஏங்க நாங்கள் கூட்டணி வைக்கிறோம்னா வெளிப்படையாக வைப்போங்க. கூட்டணியிலேருந்து வெளில வரணும்னாலும் வெளிப்படையாக பண்ணுவோம். இந்த திரைமறைவில் கூட்டணி வைக்கிறது, கள்ள உறவு வைக்கிறது, இங்கே வந்துட்டு மோடி ஈடிக்கெல்லாம் நாங்கள் பயப்பட மாட்டோம்னு சொல்கிறது, அங்கே போய் மோடி கையை பிடிச்சிக்கிறது, இந்த வேலையெல்லாம் கிடையாது. சரியா? நம்மை பொறுத்த வரைக்கும் கூட்டணியா கூட்டணி இல்லையா மோடியை எதிர்ப்போம். யதார்த்த அரசியல் இல்லைங்க. ஒரு பார்வையாளராக கேட்குறேன், நீங்கள் அதிமுக ஆதரவாக வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 2 வருஷத்துக்கு மேலேயே வந்து தொடர்ந்து வந்து பேசிட்டு வரீங்க யூடியூப்பில். சவுக்கு சங்கர் அவர்கள் பல பேருக்கு ஆதரவு தெரிவிச்சுட்டு சமீபத்தில் ஒரு 1.5 வருடமாக வந்து அவர் அதிமுகக்காக வந்து பார்த்தீங்கன்னா வந்து பேசிகிட்டு இருக்காரு. ஆனால் அவரே வந்து இப்போ அதிமுகவில் இருக்க சில பேர்லாம் வந்து சொல்லி இவங்க இதெல்லாம் கூட தொடர்பு படுத்திருக்காங்க அப்படின்னு சொல்கிறது வந்து எது உண்மை அப்படிங்கிற சவுக்கு சங்கருடைய கெரியர் எடுத்து பாருங்க. சவுக்கு சங்கருடைய வரலாறை எடுத்து பார்த்தீங்கன்னா சங்கருடைய வேலை டிபார்ட்மெண்ட்டாக இருக்கட்டும் இல்லை மற்ற இடங்களாக இருக்கட்டும், அந்த டிபார்ட்மெண்ட்டுக்குள்ளேயே ஒரு குரூப் வந்து இன்னொரு குரூப்பை பற்றி போட்டு கொடுக்குறதுக்கு எடுத்து கொடுக்குற விஷயம் எடுத்து கொடுத்து பேசக்கூடிய ஒரு நபர் தான் சங்கர். சரியா? சங்கருடைய கெரியரே அங்கே என்ன ஆரம்பிக்குது. அன்பில் மகேஷோட நேமை டேமேஜ் பண்ணணும்னா நேரு விஷயத்தை எடுத்து கொடுக்க போகிறாரு சங்கருக்கு. இவ்வளோதான் சங்கர். சங்கராக போய் தோண்டி எடுத்து பேச போகிறாப்பில்லையா? இது தவிர்த்து சங்கர் இன்னொரு கெட்ட பழக்கம். தன்னுடைய ஈகோ எங்கேயா டச் ஆகிடுச்சுன்னா அவங்க மேலே வந்து நான் என்ன பண்ணுறேன், எனக்கு இவ்வளோ ஃபாலோவர்ஸ் இருக்காங்க, நான் என்ன பண்ணுறேன், இப்படியான ஒரு எண்ண ஓட்டம் கொண்ட ஒரு குரூர மைண்ட் செட் கொண்ட ஒரு நபர். திமுக சங்கரை வந்து டார்கெட் பண்ண பொழுது சங்கருக்கு முழு ஆதரவு கொடுத்தது யாருன்னா இந்த ராட்சத்தின். எந்த ராட்சத்தினை பற்றி அவர் தவறாக பேசுகிறாரோ அந்த ராட்சத்தின் தான் ஆதரவு கொடுத்தது. சங்கருக்கு வந்து தான் உண்ட தட்டிலேயே அசிங்கம் செய்வது அப்படின்றது புதுசு கிடையாது. பெரிய குற்றச்சாட்டு. பெரிய குற்றச்சாட்டுலாம் இல்லை, அனுபவமாக சொல்கிறேன். நான் உங்களுக்கு சங்கர் எவ்வளோ நல்லா தெரியும்? வீடியோவில் பார்த்து தாங்க தெரியும். அதான் தெரியும். அவரோட ஃபாலோவர். நான் சங்கரோடையே பழகியிருக்கேன், சங்கரோடையே இருந்திருக்கேன். சரியா? எனக்கு நல்லா தெரியும் சங்கரை. 2010 எனக்கு தெரியும் சங்கரை. சரியா? ஆல்மோஸ்ட் 15 years ஐ நோ ஹூ சங்கர் இஸ். வணக்கம் இடமலம் நேர்களே. இன்று துரதிருஷ்டவசமாக வந்து பார்த்தீங்கன்னா வந்து குஜராத்தில் அகமதாபாத்தில் சர்தார் வல்லபாய் பட்டேல் ஏர்போர்ட்டில் வந்து கிளம்புன ஒரு ஃப்ளைட் வந்து 5 நிமிடங்களே கிராஷ் ஆகி 100க்கும் மேற்பட்டவர் வந்து இப்போ வந்து உயிர் மறுத்திருக்காங்க அப்படிங்கிற செய்தி வந்து கிடச்சிருக்கு. நிறைய பேர் சிகிச்சையில் இருக்காங்க. நேரத்தில் தும்பியல் நிகழ்வில் வந்து நம்ம ஒரு வருத்தம் தெரிவிக்கலாம். வணக்கம். வணக்கம். அன்ஃபார்ச்சுனேட் இன்சிடென்ட் நடந்தது. அப்சல்யூட்லி அன்ஃபார்ச்சுனேட். 242 பயணிகள் அதில் இருந்திருக்காங்க அப்படின்னு தெரிய வருது. அது தவிர க்ரூ மெம்பர்ஸ் வேறு இருந்திருப்பாங்க. ஸோ அதில் எத்தனை பேர் தப்பிக்க முடியும் அப்படின்றது நமக்கு தெரியாது. ஏன்னா கிளம்பி ஒரு 2-3 நிமிடங்களெல்லாம் வந்து அது கிராஷ் ஆகிருக்கு அப்படின்ற நிலையில் அவங்க ஃபுல் டேங்க் இருந்திருக்கும் ATF ஃபியூலை பொறுத்த வரைக்கும். அப்படின்னும் பொழுது அதோடைய நீங்கள் அந்த விஷுவல்ஸ் எல்லாம் பார்த்துருப்பீங்க. அது வெடித்து சிதறக்கூடியது அப்படின்னு பார்க்கும்பொழுதே வந்து ரொம்ப கஷ்டமாக, ரொம்ப வருத்தமான ஒரு சம்பவமாக தான் பார்க்க வேண்டியதாக இருக்குது. அது யாருடைய தவறு, ஹியூமன் எரரா இல்லை டெக்னிக்கல் எரரா அப்படின்றது போக போக நமக்கு தெரியும். ஓகே. இன்னொரு ஆங்கிளும் இருக்க சொன்னால் நிறைய பேர் கோச்சிப்பாங்க. ஒரு டெரரிஸ்ட் பிளான்டு ஒரு விஷயமா இருக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்கான்றதை பொறுத்து இருந்து வந்து பார்ப்போம். இன்னைக்கு நான் ஏற்கனவே வந்து முடிவு பண்ணி வச்சுருந்தேன் இந்த டாப்பிக்கு. நேரத்தில் நம்ம இதை அட்ரஸ் பண்ணாமல் போனோம் நல்லா இருக்குது அப்படிங்கிறனால தான் ஐ ஜஸ்ட் ஹேட் டு டாக் அபவுட் திஸ். ஸோ இந்த கூடா நட்பு கேடில் முடியும் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த மலைப்பாம்பு வந்து பார்த்திங்கன்னா வந்து கட்டி இருக்கிறது அப்படிங்கிறது நம்ம மேலே இருக்கிற பாசத்தில் இல்லை, நம்மளோட எலும்பை உடைச்சி அப்புறம் நம்மளை முழுங்கி துப்பதான் அப்படிங்கிற மாதிரி வந்து பார்த்திங்கன்னா 2வது முறையாக அதிமுக வந்து பாஜக கூட கூட்டணி சேர்ந்து திருப்பியும் அவங்களுக்கு ஒரு கேடு தான் நிலவு போகிற மாதிரி வந்து தெரியுது. ஏதேதோ எண்ணங்களில் சரி மத்தியில் பவரில் இருக்காங்க, அவங்கள வச்சு திமுகவை முடக்கி போட்டு இடி ரைடு நடத்தி அதுக்கப்புறம் வந்து சரியான பிரச்சாரங்கள் பண்ணி தமிழக மக்கள்கிட்ட கொண்டு போய் சேர்த்து ஒரு வெற்றி வந்து சுவைச்சிடலான்னு அதிமுக நினைச்சிட்டு இருக்கிறப்போ பாஜக தன் புத்தியை காமிச்சிருச்சு அப்படின்னு தான் அமித்ஷா அவருடைய வருகையும் அவரோட பேச்சும் வந்து நம்மளுக்கு உணர்த்துது அப்படின்னு சொல்லலாம் இல்லையா? இப்போ கூட்டணி ஆட்சி அமைப்போம் அப்படின்னு இன்னைக்கு வந்து சொன்னதை கூட்டணியா சேர்ந்து ஆட்சியை பிடிப்போம் நீங்க வந்து என்னதான் உருட்டினாலும் மழுப்பினாலும் பாஜகவுடைய சுபாவம் தான் வந்து உலகத்துக்கே தெரியுமே. ஸோ அதிமுக திரும்பியும் ஏமாந்துருக்கு அப்படின்னு எடுத்துக்கலாமா? அதாவது நீங்கள் அதிமுக முதல்ல நீங்கள் பாஜக வந்து நீங்கள் பொதுப்படையாக நீங்கள் வந்து விமர்சனம் பண்ணுறீங்க. அதாவது நிறைய கட்சிகள் வந்து இது கபலீகரம் செய்திருக்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு இந்த விமர்சனம் உங்களுக்கு இருக்குது. ஆனால் நீங்கள் இதையெல்லாம் பேசக்கூடிய நீங்கள் முதல்ல அதிமுகவுடைய டிஎன்ஏவை புரிஞ்சுக்கணும். அதிமுக என்கிற கட்சி வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் மற்ற கட்சிகளோட நீங்கள் ஒப்பிட்டு பார்க்க முடியாது. இன்றைக்கி சரத்பவார் வைத்திருக்கிற கட்சியோடையோ அல்லது ராம்விலாஸ் பாஸ்வான் வைத்திருந்த அந்த கட்சியோடையோ அகிலேஷ் யாதவோட கட்சியோடையோ நீங்கள் வந்து பொருத்தி பார்க்க முடியாது.
இந்த நபர்கள் எல்லாம், இந்த தலைவர்கள் எல்லாம் இருக்கக்கூடிய சமகாலத்தில் செல்வி ஜெயலலிதா அவர்கள் பயணித்தார்கள். உதாரணத்துக்கு முலாயம் சிங் யாதவாக இருக்கட்டும், சரத்பவாராக இருக்கட்டும், ராம்விலாஸ் பாஸ்வானாக இருக்கட்டும், இவங்கெல்லாம் சமகாலத்தில் தேசிய தலைவர்களாக இருந்த பொழுது தேசிய தலைவராக செல்வி ஜெயலலிதா அவர்களும் பயணித்தார். அது வேற விஷயம். ஆனால் அதிமுக அப்படின்றது அதோடைய உருவகத்திலிருந்து நீங்கள் புரிஞ்சுக்கணும். இதை நிறைய பேர் வந்து அதோடைய டிஎன்ஏவே புரிஞ்சிக்காததுனால தான் வந்து இந்த மாதிரியான கருத்துக்கள்லாம் தெரிவிக்கிறாங்க. இந்த மாதிரி DNA புரிஞ்சுக்கிறதோட யார் வெற்றி பெற போறாங்கிறது எங்களுக்கு ரொம்ப முக்கியமான விஷயம். எப்பயும் திமுக ஆட்சியை உட்கார போறாங்களா? நீங்க யார் வெற்றி பெற போறாங்க அப்படின்ற கேள்வி கேட்டிருந்தீங்கன்னா நான் அதுக்கான பதில் சொல்லி. சரி, ஓகே. உங்களோட கேள்வி அதிமுகவை பற்றியது. சாரி, I'm just explaining to you. ஓகே, ஓகே. நீங்க அதிமுகவுடைய இதை பத்தி கேட்கறதுனால நான் சொல்றேன். இந்திய வரலாறுலேயே இதை வந்து பெருமைப்படுத்தணுன்றதுக்காக நான் சொல்லல. இந்த கட்சி இந்த மாதிரி தான்றதை புரிஞ்சுக்கோங்கன்றதுக்காக சொல்கிறேன். இந்திய வரலாறுலேயே தலைவர்கள் கட்சியை உருவாக்கினார்கள் அப்படின்றத நம்ம பார்த்துருக்கோம். இப்போ ஏஓஹியூம், ஆல்காட், இவங்கெல்லாம் சேர்ந்து, பிளவத்ஸ்கி, இவங்கெல்லாம் சேர்ந்து, திலக், இவங்கெல்லாம் சேர்ந்து காங்கிரஸை உருவாக்கினாங்க. பாஜக எடுத்திங்கனாக்கா ஜனசங்கம்லேருந்து பார்த்தீங்கன்னா ஷியாமா பிரசாத் முகர்ஜிலேருந்து ஆரம்பித்து அவங்க அதை உருவாக்கினாங்க. கம்யூனிஸ்ட் எடுத்திங்கன்னா எம்என் ராய் உருவாக்கினார். இந்த மாதிரி வந்து ஒருத்தருக்கும் ஒரு இவங்க இருப்பாங்க, தலைவர்கள் உருவாக்கி எல்லாமே. அதிமுக பார்த்தீங்கன்னா ஃபவுண்டர் எம்ஜி ராமச்சந்திரன் கிடையாது. விக்கிபீடியாவில் போட்டிருப்பான் ஃபவுண்டர் எம்ஜி ராமச்சந்திரன். அறவை கடைகள்லாம் விக்கிபீடியாவில் கொண்டு வந்து பாரு இது போட்டிருக்கான் பாருன்னு காமிக்கும். அது கிடையாது. கோ இன்டு தி ரியல் ஹிஸ்ட்ரி, உள்ள உண்மை வரலாறை போய் தோண்டி பார்த்தீர்கள் என்றால் அதிமுகவை உருவாக்கியது தொண்டர்கள். எம்ஜிஆர் தன்னை அதில் இணைத்து கொண்டார். அப்போ அவங்க சொல்கிறாங்க நீங்கள் தான் பொதுச் செயலாளராக இருக்க வேண்டும் அப்படின்ட்டு. தலைவர் பதவிக்கு அது காலியாகவே வைத்திருப்போம். எப்படி திமுக அண்ணாதுரை அவர்கள் ஒரு முடிவு செய்து பெரியார் காலியாக வைத்திருக்க வேண்டும் அப்படின்ற ஒரு முடிவை எடுத்தாரோ அது மாதிரி இதுவும் வந்து காலியாக வைத்திருப்போம் அப்படின்னு முடிவெடுக்கப்பட்டது. கட்சி கொடி அதை வந்து 2-3 இவங்களே சொல்லியிருக்காங்க, நாங்கள் தான் உருவாக்கினோம் அப்படின்ட்டு. உண்மை, எம்ஜிஆர் உருவாக்கல. கட்சி கொடியை இவங்க வந்து திமுக கொடியை எடுத்துக்கொண்டு செல்லும் பொழுது, திமுக கொடியை வைத்துக்கொண்டு கேள்வி கேட்கும் பொழுது அதை திமுக கொடியே இருக்கிறான் அப்படின்னும் பொழுது அப்போ என்ன பண்ணலாம் அப்படின்னும் பொழுது இப்போ புரட்சித் தலைவர் சொல்கிறாரு, கட்சி கொடியை தானே இருக்கிறான், அவன் கட்சி மேலே அவனுக்கு ஈடுபாடு இல்லை, பரவாயில்லை, அண்ணாவை பொருத்தி விடுவோம். அதாவது ஃப்ளாக்ல அண்ணாவை எப்படி எரிக்கிறான் பார்ப்போம். சேப்பு வெள்ளை கருப்புன்னு இருந்தால் தானே நீ எரிக்கிற கொளுத்துற, அண்ணாவுடைய இதை வச்சுட்டா எப்படி நீ கொளுத்துவியா பார்ப்போம் அப்படின்ட்டு. இப்படி கட்சி கொடி டிசைன் பண்ணதும் எம்ஜிஆர் கிடையாது. கட்சியோட சின்னம் பார்த்தீங்கன்னாக்க ரெட்டையிலை. இந்த ரெட்டையிலை அப்படின்றது எந்த மாயத்தேவருடைய சின்னம், மாயத்தேவருக்கு ஒதுக்கப்பட்ட சின்னம். உண்மையான அதிமுகவோட சின்னம் வந்து சேவல் சின்னமாக தான் இருந்தது. அப்போது இவரை சேரப்பட்டி முத்தையாவை தான் வந்து போட்டியிட வைக்கணும்னு பார்க்குறாரு எங்கள் திண்டுக்கல் இடைத்தேர்தல். ஆனால் அதுக்கப்புறம் கடைசி நிமிஷத்தில் அவர் வந்து சொல்கிறாங்க, இது மாதிரி இங்கே இருக்கக்கூடிய சூழல்கள் எப்படி இருக்குது அப்படின்றத அவருக்கு தெரிவிக்கிறாங்க. அதன் அடிப்படையில் மாயத்தேவர் கேண்டிடேட்டாக ஏற்கனவே பதிவு பண்ணியிருக்காரு. அதை அதிமுகவோட கேண்டிடேட்னு முடிவு பண்ணுறாங்க. அவருக்கு ஒதுக்கப்பட்ட சின்னத்தை அதிமுக சின்னமாக ஒதுக்கி கொள்ளப்படுகிறது. அப்படி தான் ரெட்டையிலை வந்தது. கட்சி பெயர், கட்சி கொடி, கட்சி சின்னம், எதிலுமே எம்ஜிஆர் அவர்கள் தன்னுடைய விருப்பம் என்று அவர் நுழைக்கவில்லை. இது எல்லாமே அவருக்கு அதுவாக அமைந்தது. யார் அமைத்து கொடுத்தார்கள்? தொண்டர்கள் அமைத்து கொடுத்தார்கள். ஸோ தொண்டர்கள் அமைத்து கொடுக்கக்கூடிய கட்சி தான் அதிமுக. இது பிரீஃப் ஹிஸ்ட்ரி, சரியா? இப்போ நம்ம அதிமுகவுடைய இந்த இதுக்கு வருவோம். கூட்டணி ஆட்சி இல்லை, பாஜகவுடன் இருக்கக்கூடிய அந்த இதுக்கு வரும். பாஜக கபலீகரம் செய்ய முடியும். அங்கே கபலீகரம் செய்தார்கள், இங்கே கபலீகரம், சரி அதெல்லாம் நீங்கள் அங்கே பண்ணீங்க, இங்கே என்ன பண்ண முடியுது? நீங்கள் எம்எல்ஏக்கள் எல்லாம் தூக்கிட்டு ஓடினீங்க, அசாமுக்கு தூக்கிட்டு போனீங்க, கோவாவுக்கு தூக்கிட்டு போனீங்க, இப்படிலாம் தூக்கிட்டு போனீங்க. எங்கள் எம்எல்ஏக்கள் எங்கே போனாங்க? அதிமுகவுடைய எம்எல்ஏக்கள் எங்கே சென்றார்கள்? கூவத்தூரில் போயிருந்தாங்க. கூவத்தூர் எங்கே இருக்குது? இங்கேருந்து 60 கிலோமீட்டரா? சென்னையிலேருந்து 60 கிலோமீட்டர் தானே, அங்கே தானே இருந்தாங்க. இத்தனைக்கும் பாஜக தன்னுடைய முழு ஆதரவை நல்கியது யாருக்கு? பன்னீர்செல்வத்திற்கு. ஆளுநர் ஓடி போகிறாருங்க. ஆளுநர் ஊரை விட்டு ஓடி செல்கிறார். எங்கே? மும்பைக்கு ஓடுறாரு. ஆளுநர் இல்லை இங்கே ஒரு வாரம், சரியா? ஒரு வாரமா 2 வாரமா ஆளுநர் இல்லை, சரியா? அப்போவும் அவர்களால் உடைக்க முடியவில்லை.
இப்போ இதை உடைக்கிறதுனால பாஜக செய்தது தவறா அப்படின்னீங்கன்னா ஏன் காங்கிரஸ் உடைக்கலையா அதிமுகவை? இல்லங்க நீங்க நரசிம்மராவ் காலத்துல காங்கிரஸ் அதிமுகவை பிளவு செய்தது. எப்போ? நம்ம வரலாறை விட்டுருவோம். ஆனா இல்ல, வரலாறின் அடிப்படையில் ராஜேந்திர பாலாஜி போன்றவரோட ரியாக்ஷன் அப்படி தெரியலையே. இல்ல, வரலாறின் அடிப்படையில் தான் நாம இதையெல்லாம் புரிஞ்சுக்கணும். அதிமுகவை பொறுத்த வரைக்கும் நாம ரொம்ப தெளிவாக ஒரு முடிவே எடுக்கிறோம். இதை எடப்பாடி பழனிசாமி அவர்கள் மிக தெளிவாக, மிக அழகாக, மிக அற்புதமாக அவர் சொல்லியிருக்காரு. என்ன? ஏங்க நாங்கள் கூட்டணி வைக்கிறோம்னா வெளிப்படையாக வைப்போங்க. கூட்டணியிலேருந்து வெளில வரணும்னாலும் வெளிப்படையாக பண்ணுவோம். அது இந்த திரைமறைவில் கூட்டணி வைக்கிறது, கள்ள உறவு வைக்கிறது, இங்கே வந்துட்டு மோடி ஈடிக்கெல்லாம் நாங்கள் பயப்பட மாட்டோம்னு சொல்கிறது, அங்கே போய் மோடி கையை பிடிச்சிக்கிறது, இந்த வேலையெல்லாம் கிடையாது. சரியா? நம்மை பொறுத்த வரைக்கும் கூட்டணியா மோடி கையை வலுப்படுத்துவோம். இது நம்மளுடைய ஸ்டாண்டு. கூட்டணி இல்லையா மோடியை எதிர்ப்போம். யதார்த்த அரசியல். சரியா? நம்மை பொறுத்த வரைக்கும் திமுக அகற்றப்பட வேண்டும், இவ்வளவுதான் நம்மளுடைய நோக்கம். திமுக 2026 அது ஆட்சி பீடத்திலிருந்து அகற்றப்பட வேண்டும். அது அகற்றப்பட வேண்டும் என்றால் திமுக எதிர்ப்பு சக்திகள் என்று இருக்கக்கூடிய அத்தனை கட்சிகளும் ஒன்று திரட்டப்பட வேண்டும், ஒன்றாக வர வேண்டும். அப்படின்றது நம்முடைய நோக்கம், நம்முடைய முயற்சி. அதோடைய முதல் படி பாஜகவுடனான கூட்டணி. சரியா? பாஜக ஒன்றும் தீண்டத்தகாத கட்சி கிடையாது. பாஜகவுடன் உறவு வைத்து ஆட்சியில் பங்கு பெற்று அதிகப்படியான ஆண்டுகள் வந்து அனுபவித்தவர்கள் யாருன்னு பார்த்தீங்கன்னா திமுக. அதை நான் ஒத்துக்கிறேன். ஆனா இப்போ இந்த நேரத்தில் வந்து பாத்தீங்கன்னா ராஜேந்திர பாலாஜி ரியாக்ட் பண்ணாம இருந்துக்கலாம். இவ்வளோ நாள் வந்து பாத்தீங்கன்னா எடப்பாடி பழனிசாமி அவர்கள் பேசுவாரே தவிர்த்து கொஞ்ச நாள் எல்லாருடைய வாய்களும் கட்டப்பட்டிருந்துச்சு. ஏன் வந்து இப்போ அதை ரியாக்ட் பண்ண? ராஜேந்திர பாலாஜி ரியாக்ட்லாம் பண்ணலங்க. அவர் ரொம்ப தெளிவா சொல்றாரு. என்ன சொல்றாரு? அனைத்து அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம், இந்த அனைத்து அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்துடைய ஆட்சி வந்து அமைக்கப்படும். அது தேசிய ஜனநாயக கூட்டணியில் இருக்கு. அப்போ தேசிய ஜனநாயக கூட்டணி வெற்றி பெறும். தேசிய ஜனநாயக கூட்டணி வெற்றி பெற்று அனைத்து அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் ஆட்சி அமைக்கும். இப்போ ஒன்றும் 2011 அப்படிதான் நடந்தது. இல்லை, நடுவில் ஒரு காமெடி வேற பண்ணாரு. மேதகு அவர்கள் கூட வந்து பார்த்தீங்கன்னா எடப்பாடி பழனிசாமி அவர்களை கம்பேர் பண்ணி அது எல்லாருமே அது இன்னைக்கு நேற்றுக்கு இருக்கக்கூடிய வரலாறு கிடையாதுங்க. தமிழ் தேசியவாதிகள்லாம் கொந்தளிச்சுட்டாங்க. இல்லை, நீங்க ஒன்று புரிஞ்சுக்கோங்க. சோழ மன்னர்களுடைய மெய்கீர்த்திகள் எடுத்து பாருங்க. ராமனுடன் ஒப்பிட்டு இருக்கு. சரியா? வானம் சென்று அங்கே அதையெல்லாம் அங்கே இருக்கக்கூடிய விண்ணுலகில் இருக்கக்கூடிய தேவர்களை எல்லாம் வந்து வென்று வந்தான் சோழன் இருக்கு. இப்ப இதெல்லாம் சாத்தியம்னு எடுத்துட்டு போவீங்களா? மெய்கீர்த்திகள் அதற்காக எப்படி வந்து மேதகு அவர்கள் கூட போயிட்டு எடப்பாடி பழனிசாமியை கம்பேர் பண்ணலாம்? ஒன்றும் கிடையாதுங்க. அவருக்கு இருக்கக்கூடிய, அதாவது பிரபாகரன் அவர்களுக்கு இருக்கக்கூடிய அந்த வீரமும் அவருக்கு இருக்கக்கூடிய அந்த துணிவும் இதெல்லாம் வந்து ஒருங்கே என்னுடைய தலைவருக்கும் இருக்குன்னு சொல்றத வந்து ஆக்சுவலி பார்த்தீங்கன்னாக்கா பிரபாகரனை பெருமைப்படுத்துவதாகத்தான். அவரை விட இவர் சிறந்தவர்னு நீங்க சொன்னீங்கன்னா தான் நீங்க கோவப்படலாம். ட்ரிவியலா அந்த விஷயத்துக்குள்ள நான் போக விரும்பல. ரொம்ப ஆக்சுவலி இட் இஸ் ட்ரிவியல். வை? பிகாஸ் ஏங்க அவர் மாதிரி இவர், நம்ம ஒரு குழந்தை வருது, அந்த குழந்தைய பார்க்குறோம், ஐயோ குட்டி கண்ணன் வந்திருக்கு அப்படின்னு சொல்றோம். உடனே ஓ நீ வந்து கண்ணனையே பத்து ஒப்பிட்டுருவியா அப்படிலாம் சொல்லுவாங்க. அப்ப அப்படிதான் இருக்குது. ரொம்ப ட்ரிவியலா இருக்கு. சரி, இப்போ முடிவா நீங்க என்ன சொல்றீங்க? அமித்ஷா வந்து எடப்பாடி பழனிசாமியோட, அதாவது அதிமுக தலைமையில கூட்டணி ஆட்சி அமைப்போம், அதாவது கூட்டணியோட ஆட்சி அமைப்போம்னு சொல்லியிருக்காரா இல்ல கூட்டணி ஆட்சி அமைப்போம்னு சொல்லியிருக்கு? இதுக்கு எனக்கு வந்து ரொம்ப சுருக்கமான ஒரு பதில் கொடுக்கல. குழப்பத்துல எல்லாரும் சொல்லிட்டாரு கூட்டணி கட்சியுடைய ஆட்சின்ட்டு. நாங்க தான் திரும்ப சொல்றோமே, அண்ணா திமுக ஆட்சி அமைக்கும், தேசிய ஜனநாயக கூட்டணி மகத்தான வெற்றி பெறும். சரியா? நயினார் நாகேந்திரன் எதிர்கட்சி தலைவராக அமர்ந்தால் நான் அதை வரவேற்பேன். ஓகே, துணை முதல்வர் அந்த மாதிரி பதவிகளுக்கு வாய்ப்பு. துணை முதல்வர் எதுக்கு? துணை முதல்வர் கூட்டணி ஆட்சினா அப்படிதானங்க. என்ன கூட்டணி ஆட்சி? யாருமே கூட்டணி ஆட்சி பத்தி பேசலையே. சரி விடுங்க. இப்போ இதுல இன்னொரு முக்கியமான விஷயம், நான் வந்து சமீபத்துல ஒரு 2 நாளா வந்து நிறைய விஷயங்கள் பார்த்துருக்கேன். அதிமுகவை சேர்ந்தவர்கள் சில பேர் வந்து பாத்தீங்கன்னா வந்து சில வழக்குகள்ல வந்து சிக்கியிருக்காங்க. அதன் மூலியமா வந்து ஒருத்தர் வந்து குண்டாஸ்ல அடைக்கப்பட்டிருக்காரு. இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் போயிட்டே இருக்கு. இந்த நேரத்தில் வந்து பார்த்தீங்கன்னா அதிமுகவை பற்றி பேசிட்டு இருக்கவங்க, அவங்களுக்கு ஆதரவாக பேசிட்டு இருக்கவங்களே வந்து சமூக வலைத்தளங்களில் குறிப்பாக யூடியூப்ல வந்து அதிமுகவை சேர்ந்த சில பேரெல்லாம் நேம்லாம் காயின் பண்ணுறாங்க. இவங்கெல்லாம் செஞ்ச தப்பு, இவங்கெல்லாம் இது பண்ணாங்க அப்படின்னு சொல்லிட்டு. இந்த நேரத்தில் ஏன் வந்து இது நடக்குது அப்படின்னு நான் 2 விஷயம் சொல்லிடுறேன். 2 நபர்கள் வந்து கைது செய்யப்பட்டிருக்காங்க. ஒன்று வந்து பிரசாத், இன்னொன்று வந்து அஜய் வாண்டியார். வேற யாராவது கைது செய்யப்பட்டிருக்காங்க நான் போக விரும்பல. இவங்க 2 பேரும் முக்கியமான பிரமுகர்கள். பிரசாத் எனக்கு இப்போ இல்லை. பிரசாத் வந்து எனக்கு கிட்டத்தட்ட ஒரு 10 ஆண்டுகளாக தெரியும்.
சரி 10 ஆண்டுகளுக்கு மேலே எனக்கு தெரியும். சரியா? உடைச்சே பேசுற சவுக்கு சங்கர் ஒரு வீடியோல நிறைய விஷயங்கள் பேசினாரு. அதை பார்த்துட்டு தான் கேட்கிறேன். நீங்க அதுக்கு பாத்தீங்களா இல்லையா அந்த வீடியோ? தான் நான் வரேங்க. அதிமுகவுடைய ஐடி விங் அப்படின்றது முதலில் பார்த்தீங்கன்னாக்கா ஒரு கட்சி ஐடி விங் என்று அறிவித்ததே அதிமுக தான். அதிமுகவுடைய ஐடி விங் அப்படின்றதுல முதலில் இருந்த பட்டியலில் பிரசாத் இருந்தார். சரியா? ஸோ தட் இஸ் ஹவ் ஐ நோ பிரசாத். ஆஸ்பயர் சுவாமிநாதன் அதனுடைய மாநில செயலாளராக அமர்த்தப்பட்டார். இவங்க எல்லாரும் இருந்தாங்க. அதில் மாநில பொறுப்புகளில் இவங்கெல்லாம் இருந்தாங்க. அப்படி தான் எனக்கு இவங்களெல்லாம் தெரியும். அண்ட் அதுக்கப்புறம் நீங்கள் பார்த்தீங்கன்னாக்க அம்மாவுடைய மறைவுக்கு அப்புறம் பன்னீர்செல்வம், அப்புறம் எடப்பாடி பழனிசாமி, சசிகலா இந்த மாதிரியான குழப்பங்கள்லாம் இருந்த சமயத்தில் பிரசாத்தை பொறுத்த வரைக்கும் அவர் வந்து எடப்பாடி பழனிசாமி அவர்கள் அந்த பக்கம் தான் இருந்தார். இனி வரைக்கும் அப்படி தான் இது பண்ணியிருக்காரு. இப்போ வந்து கட்சியிலேருந்து அவரை நீக்கியிருக்காங்க. இந்த குற்றச்சாட்டுக்கெல்லாம் எழுந்திருக்கு அப்படின்னு சொல்லிட்டு இதை ஃபேஸ் பண்ண வேண்டியது பிரசாத். சரியா? நான் அதுக்குள்ளே போக விரும்பல. அது எனக்கு தேவையும் கிடையாது. சரியா? அதே வாண்டியார் எனக்கு 18 வருஷமாக தெரியும். அவர் வந்து அப்போலேருந்தே அவர் அதிரடி நபர் தான். இதில் அவருக்கு பெரிய பங்கெல்லாம் ஒன்றும் கிடையாது. இதை வந்து அவங்களுக்குள்ள இருக்கக்கூடிய தனிப்பட்ட விரோதம் காரணமாக உங்களுக்காக பறிஞ்சு பேச வேண்டிய அவசியமும் இங்கே இல்லைங்க. நான் பறிஞ்சு பேசலையே. இப்போ நான் இங்கே பிரசாதுக்கோ அதே வாண்டியாருக்கோ நான் பறிஞ்சு பேசுனேன்னா கிடையாது. சரியா? பட் ஐ நோ தட் இதுக்கும் ஐடி விங்கோடைய செயல்பாடுகளுக்கும் சம்மந்தம் கிடையாது. இல்லைங்க, ஒரு பார்வையாளராக கேட்குறேன். நீங்கள் அதிமுக ஆதரவாக வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 2 வருஷத்துக்கு மேலேயே வந்து தொடர்ந்து வந்து பேசிட்டு வரீங்க யூடியூப்ல. சவுக்கு சங்கர் அவர்கள் பல பேருக்கு ஆதரவு தெரிவிச்சுட்டு சமீபத்தில் ஒரு 1.5 வருடமா வந்து அவர் அதிமுகக்காக வந்து பார்த்தீங்கன்னா வந்து பேசிட்டு இருக்காரு. ஆனால் அவரே வந்து இப்போ அதிமுகவில் இருக்க சில பேர்லாம் வந்து சொல்லி இவங்க இதெல்லாம் கூட தொடர்பு படுத்திருக்காங்க அப்படின்னு சொல்றது வந்து எது உண்மை அப்படிங்கிற சவுக்கு சங்கருடைய கெரியர் எடுத்து பாருங்க. சவுக்கு சங்கருடைய வரலாறை எடுத்து பார்த்தீங்கன்னா சங்கருடைய வேலை டிபார்ட்மெண்ட்டாக இருக்கட்டும், இல்லை மற்ற இடங்களாக இருக்கட்டும், அந்த டிபார்ட்மெண்ட்டுக்குள்ளேயே ஒரு குரூப் வந்து இன்னொரு குரூப்பை பற்றி போட்டு கொடுக்குறதுக்கு எடுத்து கொடுக்குற விஷயம் எடுத்து கொடுத்து பேசக்கூடிய ஒரு நபர் தான் சங்கர். சரியா? சங்கருடைய கெரியரே அங்கேருந்து ஆரம்பிக்குது. பூங்கோதை ஆழியர்னோட டேப் உங்களுக்கே தெரியும். அது வந்து ஏகே விஸ்வநாதனுக்கும் ஜாஃபர் சேட் அப்படின்னுக்கும் 2 பேருக்கும் இருக்கக்கூடிய பிரச்சனை. அதில் ஏகே விஸ்வநாதன் சங்கரை பயன்படுத்திக்கிறாங்க. இவ்வளோதான். இப்படி தான் ஆரம்பிக்குது சங்கர். அதுக்கப்புறம் திமுக எடுத்துக்கோங்க. திமுகலையும் பார்த்தீங்கன்னாக்கா அன்பில் மகேஷை போட்டு தள்ளணும் அப்படின்னா என்ன அன்பில் மகேஷை பற்றி ஏதாவது ஒதுக்கணும்னு போட்டு தள்ளணும்னா உடனே அந்த லெவலுக்கு ஃபிசிக்கலாக அப்படின்னு எடுத்துகிட்டு அதுக்கு உடனே ஒரு கும்பல் கிளம்பும். அது கிடையாது. நான் சொல்கிறது வந்து அன்பில் மகேஷோட நேமை டேமேஜ் பண்ணணும்னா நேரு விஷயத்தை எடுத்து கொடுக்க போகிறாரு சங்கருக்கு. இவ்வளோதான் சங்கர். சங்கராக போய் தோண்டி எடுத்து பேச போகிறாப்பில்லையா? ஸோ இப்போ அப்படிதான் ஏதோ ஒரு போட்டி பொறாமையில சில பேரோட பேர் நீ வந்து மயிலாப்பூர் நிதி அப்படின்னு சொல்லி இதில் 20 கோடி ரூபாய் வந்து பெற்றிருக்கிறார் ராஜ்சத்தின்னு நீ சொல்ல போறேன்னா இதுக்கு ஆதாரத்தை நீ முன்வைக்கணும் இல்லையா? அவர் சொன்னாலே ஒரு வேத வாக்கு தானே, தமிழக மக்கள் நம்புறாங்க இல்லையா? அதான் சொல்றேன் நான். தேவநாதன் யாதவ் யாரு? இவர திமுகவா? அவர் ஒரு தனி கட்சி வச்சிருக்காரு. அதிமுகவுக்கு ஆதரவாக செயல்பட்டவர். சரியா? அவரோடைய அந்த நிதி மயிலாப்பூர் நிதி என்கிற அந்த ஒரு நிதியில ஏதோ ஒரு பிரச்சனை, நிதி சம்பந்தப்பட்ட ஒரு பிரச்சனை அப்படின்னா அவர் 20 கோடி கொடுத்தாருன்னு நீ ஒரு குற்றச்சாட்டை வைக்கிறேன்னா அதுக்கு ஏதாவது ஆதாரம் இருக்கணும்ல. போற போக்கில் அடிச்சு விடுறது. இதுக்கு என்ன காரணம்? ஏன் அதை அவர் பண்ணணும்? சரி, நீங்க அதான் சொல்றேனே, ஒரு கட்சிக்குள்ள இருக்கக்கூடிய காழ்ப்புணர்ச்சியின் காரணமாக ஒரு தரப்பு எடுத்து கொடுக்கக்கூடிய விஷயங்களை எடுத்துக்கொண்டு இன்னொருத்தரை அடிக்கிறது. இது தவிர்த்து சங்கர் இன்னொரு கெட்ட பழக்கம் இருக்கு. அது என்ன, சிகரெட் பிடிக்கிறது அந்த மாதிரியா? அதெல்லாம் தனிப்பட்ட அப்பப்ப சிரிப்பாரு பேசுறாரு. அதெல்லாம் கூட அதெல்லாம் கூட தனிப்பட்ட விஷயங்கள். அதுக்குள்ள போக விரும்பல. ஓகே. அவர்கிட்ட கெட்ட பழக்கம் என்னன்னா தன்னுடைய ஈகோ எங்கேயா டச் ஆயிடுச்சுன்னா அவங்க மேல வந்து நான் என்ன பண்றேன் பார், எனக்கு இவ்வளவு ஃபாலோவர்ஸ் இருக்காங்க, நான் என்ன பண்றேன் பார், இப்படியான ஒரு எண்ண ஓட்டம் கொண்ட ஒரு குரூர மைண்ட் செட் கொண்ட ஒரு நபர். சரியா? இதை நான் பல இடங்களில் பார்த்துருக்கேன். கேபி சுனில், ஏன்னா இந்த வீடியோவை சங்கரும் பாப்பாப்ல, அதனால சங்கருக்கும் தெரியட்டும் தான் சொல்றேன். நேரத்துக்கு நம்ம வீடியோ பார்க்கறதுக்கான அது எனக்கு தெரியாது அவருக்கு என்ன நேரம் இருக்குன்னு. பட் அந்த வீடியோ பார்ப்பாருன்னு எனக்கு தெரியும். சரி, சரியா? ஏன்னா அவருக்கு இருக்க மனநிலை என்னன்னு எனக்கு தெரியும். அவருக்கு நேரம் இருக்கான்னு எனக்கு தெரியாது, ஆனால் அவருடைய மனநிலை என்னன்னு எனக்கு தெரியும். கேபி சுனில் ஜெயா டிவி இவருடைய ஃபோன் எடுக்கலன்ற ஒரே காரணத்துக்காக அவரை பற்றி போட்டு விட்றது. என் ஃபோன் எடுக்க மாட்டேன், என்ன பண்ணுறேன் பாரு, உன்னை பற்றி போட்டு விட்றேன் பாரு, நான் போட்டால் நான் 10 லட்சம் பேர் பார்ப்பான். இந்த மனநிலையில் தான் சங்கர் ஆக்ட் பண்ணக்கூடிய நிறைய இருக்கு. சரியா? உதாரணத்திற்கு அவர் இப்போ குன்னூர் போயிருக்காரு. இதே மாதிரி முன்ன ஒரு வாட்டி குன்னூர் போயிருந்தார். அங்கேருந்து என்ன பண்ணார், சரியான மனநிலையில் இல்லை.
கண்ணா பின்னான்னு எழுதினார் போலீஸ் ஆஃபீஸர்ஸ் பற்றி. அதுக்கப்புறம் இன்னொன்று எழுதினார், எல்லாருக்கும் ஷாக் ஆகிருக்கும். எனக்கும் விஜய்க்கும் தான் போட்டி, 2020 இறங்க போறேன் அப்படின்னு சொல்லிட்டு எனக்கும் விஜய்க்கும் தான் போட்டி எழுதினாரா? இதெல்லாம் சரியான மனநிலையில் எழுதக்கூடிய விஷயங்கள் கிடையாது. சரியா? எழுதுறது தான். இந்த மாதிரி பேசுறதுக்கு இங்கே ஏற்றி விடுறதுக்கு ஒரு கும்பல் இருக்குது. நீ இதை பேசு அப்படின்னு இவர் பேசினாருன்னா பரபரப்பாக ஒரு 2 லட்சம் பேர் பார்ப்பாங்க. இந்த 2 லட்சம் பேர் பார்க்கும்போது அந்த நபர் இருக்காங்க இல்லையா, அவங்க கூனி குறுகுவாங்க இல்லையா. டசன்ட் மேட்டர். திமுக சங்கரை டார்கெட் பண்ண பொழுது சங்கருக்கு முழு ஆதரவு கொடுத்தது யாருன்னா ராட்சத்தின். எந்த ராட்சத்தினை பற்றி அவர் தவறாக பேசுகிறாரோ அந்த ராட்சத்தின் தான் ஆதரவு கொடுத்தது. சங்கருக்கு தான் உண்ட தட்டிலேயே அசிங்கம் செய்வது அப்படின்றது புதுசு கிடையாது. பெரிய குற்றச்சாட்டு. நீங்கள் பெரிய குற்றச்சாட்டுலாம் இல்லை, அனுபவமாக சொல்கிறேன் நான். சங்கருக்கு தான் உண்ட தட்டிலேயே அசிங்கம் செய்வது என்பது புதுசு கிடையாது. இப்போ நான் கூட தான் அவர்கிட்ட காலை சுற்றிய பாம்பு 2 வாட்டி இன்டர்வியூ கேட்டிருக்கேன் அவர்கிட்ட. 2 வாட்டி இல்லை நோ தேங்க்ஸ்னு ரொம்ப கைண்டாக தான் சொன்னார். அதற்காக ஏதோ கால் புணர்ச்சியோட அவர் மேலே நான் தப்பாலாம் சொல்லல. அவர் இன்னைக்கு பார்த்தீங்கன்னா பார்வையாளர். உங்களுக்கு சங்கர் எவ்வளோ நல்லா தெரியும்? எனக்கு ஒரு வீடியோவில் பார்த்து தாங்க தெரியும். தெரியும். அவரோட ஃபாலோவர் அவ்வளோ. நான் சங்கரோடையே பழகியிருக்கேன், சங்கரோடையே இருந்திருக்கேன். சரியா? எனக்கு நல்லா தெரியும் சங்கரை பற்றி. 2010 எனக்கு தெரியும் சங்கரை. சரியா? ஆல்மோஸ்ட் 15 இயர்ஸ் ஐ நோ ஹூ சங்கர் இஸ். சங்கர்கிட்ட நல்ல ஆஸ்பெக்ட்ஸ்னு சொல்லுவேன், சங்கருக்கு தவறான ஆஸ்பெக்ட். அவருக்கு சிறையில் அடைக்கப்பட்டப்ப அவருக்கு நடந்த அநீதி இப்போ கூட பல காணொலிகள் நம்ம 2 பேரே கூட பண்ணியிருக்கோம். அதான் சொல்கிறேன் நான். சங்கருக்கு ஒரு தவறு நடக்குதுன்னு சொல்கிறதுக்கான எந்த இடத்துலையும் நான் தவறு நம்மளுடைய ஸ்டூடியோவை தரோன்னு சொன்னேன். அவருக்கு மீது தாக்குதல் நடந்த பொழுது நம்மளுடைய ஸ்டூடியோ தரோம், நீங்கள் ஏங்க சேனல்லாம் மூடாதீங்க, நீங்கள் இயங்கணும் தான் நம்ம சொல்கிறோம். அது வேற. ஏன் இதே சங்கர் நான் குண்டர் சட்டத்தில் கைது செய்யப்பட வேண்டும் அப்படின்னு சொல்லி ஒர்க் பண்ண வந்தேன்னு சங்கர், நான் அதையெல்லாம் மண்ணில் வச்சுக்கல. என்னை பொறுத்த வரைக்கும் நான் அப்படி பார்க்கல. ஒரு இஷ்யூவாக பார்க்குறேன். அதுக்கு பின்னால் யார் இருக்கிறார்கள் அப்படின்றத நான் பார்க்க விரும்பலை. சரியா? இந்த ராஜ் சத்யன்றவர் இவருக்கு ஹெல்ப் பண்ணியிருக்காரு, இவரே இப்படி பேசுறாரு. சங்கருடைய வரலாறே தான். யாரெல்லாம் சங்கருக்கு உதவி இருக்கிறார்களோ வாழ்க்கையில், யாரெல்லாம் சங்கருடைய நீண்ட நெடிய பயணம்னு வச்சுப்போம். இப்போ 2009 2025 அவர் கடந்து வந்த பாதைன்னு வச்சுப்போம். அந்த பாதையில் யாரெல்லாம் துணை நின்றிருக்கிறார்களோ, யாரெல்லாம் உறுதுணையாக இருந்திருக்கிறார்களோ அவர்களை எல்லாம் அசிங்கப்படுத்தி அவமானப்படுத்தி 1-2 பேர் இறந்தே போயிருக்காங்க. மனவேதனை, மன உளைச்சல். ஆமாம். சரியா? இந்த மாதிரியான ஒரு நபர் தான் சங்கர். அது சங்கருடைய குணாதிசயம். அதை நீங்கள் மாற்ற முடியாது. நீங்கள் என்ன பண்ணாலும் மாற்ற முடியாது. அதனால அது கூட போய் மல்லு கட்டுறது வேஸ்ட். ஆனா அதிமுகவுக்கு ஆதரவா பேசிட்டு இருக்காரு. இப்ப நீங்களே அதிமுகவுக்கு ஆதரவாக சங்கர் பேசுவதற்கும் நான் அதிமுகவுக்கு ஆதரவா பேசுறதுக்கும் நிறைய வித்தியாசம் இருக்கு. 2021 ஸ்டாலின் மாதிரி ஒரு நிர்வாக திறமைசாலி யாரும் கிடையாது, ஸ்டாலின் மாதிரி ஒரு மிகப்பெரிய ஒரு ஆளுமை யாரும் கிடையாதுன்னு பேசிட்டு 2021 அப்புறம் 2022 இவருடைய ஈகோக்கு அவங்க ஒத்து போகலன்னு உடனே ரூட்டை மாத்திர ஆள் நான் கிடையாது. பின்னாங்க ஸ்டாலின் ஜெயிச்சதுக்கே இவர் ஒரு முக்கியமான காரணம் இல்லை. அப்போ அவருக்கு அந்த திமிர் இருக்க தானே செய்யும். அதுதான் சொல்றேன். அப்போ இன்னைக்கு ஸ்டாலின் பொம்மை நீ ஏன் சொல்ற? ஸ்டாலினுக்கு எதுவும் தெரியல நீ சொல்ற. அப்போ உனக்கு ஸ்டாலினோட பிரச்சனை இருக்குன்னா நீ எடப்பாடி பழனிசாமிகிட்ட ஒட்டிப்ப. நாளைக்கு எடப்பாடி பழனிசாமி ஆட்சிக்கு வந்தால் ஸ்டாலின்கிட்ட போய் ஒட்டிப்ப. அப்படி ஸ்டாலின்கிட்ட ஒட்டிக்கிறதுக்கான வாய்ப்பு ஏற்படணுன்றதுக்காக நீ என்ன பண்ற? அவருக்கு தெரியும். அவர் வீட்டில் போய் கொட்டிட்டாங்க, மலத்தை கொட்ட. அது ஸ்டாலினுக்கு தெரிஞ்சிருக்க வாய்ப்பு இல்லை. அவருக்கு எதுவுமே தெரியாது, ஸ்டாலினுக்கு எதுவுமே தெரியாது. அதைத்தானடா நாங்களும் சொல்லிட்டு இருந்தோம் 2021 வரைக்கும். ஸ்டாலினுக்கு ஒன்றும் தெரியாது, ஸ்டாலின் ஒரு தத்தி, இதானே நாங்களும் சொன்னோம். நீ தானே பில்டப் கொடுத்த ஸ்டாலின் மிகப்பெரிய திறமைசாலின்னு. இப்போவும் நீ ஏன் மெயின்டைன் பண்ணுற? ஸ்டாலினுக்கு எதுவும் தெரியாது, கமிஷனர் தனியாக செயல்படுவாராம். இது எப்படி? கமிஷனர்கிட்ட இவன் நல்லா தான் பேசிக்கிட்டு இருந்தான். அவர் வேறு போஸ்டிங்கில் இருந்தார், அப்போல்லாம் நல்லா தான் பேசிக்கிட்டு இருந்தான். இவனுக்கு கமிஷனர் இவனுக்கு ஃபேவர் பண்ணணும்னு நினச்சான். நீ இழுத்தெழுப்புக்கெலாம் அவர் வர முடியாதுன்னு சொல்லிட்டாரு. அதனால் இவன் பர்சனல் ஈகோ டார்கெட் பண்ணுறதுக்காக இவன் கமிஷனர் மேலே பாயிறான். ஆல் சரண்டன் அவர் மெரிட்டில் வந்திருக்காரு. இந்த மாதிரியா? அவருடைய அந்த பிற்பட்ட வகுப்புலே இருந்தாலும் அவர் அந்த மெரிட்டில் இன்றைக்கி அந்த இடத்துல உட்கார்ந்துருக்காரு. அவருடைய செயல்பாடுகளில் தவறு இருக்குன்றதை சுட்டி காமிக்கிறோம், அவருடைய செயல்பாடுகளில் விமர்சனம் இருக்குன்னா அந்த விமர்சனங்களை வைக்கிறோம். ஆனால் இந்த இடத்துல அவர் மெரிட் பேஸில் உட்காந்துருக்காருன்றதை மரியாதையோடு நம்ம நிமிர்ந்து பார்க்கிறோம். சரியா? அது வேற விஷயம். நீ அப்படி கிடையாது. உன் பாதையே முழுக்க எவனாவது ஒருத்தன் இன்ஃபர்மேஷன் கொடுப்பான், அதை மற்றவனை பற்றி போட்டு கொடுக்கறது.
இன்னொருத்தன் டேப்பை தேடி வெளியிடுறது, இப்படி தான் நீ வந்திருக்க. சரியா? உங்ககிட்ட இருக்க ஒரு நல்ல குணம் என்னென்னா, நீ ஒரு அயராத போராளி. டு த எக்ஸ்டென்ட் தட் உன்னை கொண்டு போய் ஜெயிலில் வச்சாலும் நீ வெளியில் வந்து துணிச்சலாக பேசுறது இருக்கு இல்லையா, அந்த துணிச்சலை நம்ம பாராட்டலாம். மற்றபடி உன்னுடைய எண்ண ஓட்டம், உன்னுடைய சிந்தனை, இதெல்லாம் வந்து உயர்ந்த சிந்தனைன்னு எந்த இடத்துலையும் ஏற்றுக்க முடியாது. ஃபார் சிம்பிள் ரீசன், உன்ட்ட என்னென்ன இந்த மாதிரி நல்ல குணங்கள், அதாவது ஒரு விஷயத்தை வெளிப்படுத்துவது, ஒரு எளிய மனிதர்களுக்கும் கொண்டு போய் சேர்க்குற மாதிரி கொண்டு போகிறது இருக்கு இல்லையா, இதெல்லாம் உங்கள்கிட்ட இருக்கக்கூடிய டேலண்ட். ஆனால் உங்கள்கிட்ட இருக்கக்கூடிய மிக மிக மோசமான ஒரு குணம் என்னென்னா, இந்த மாதிரி வந்து உன்னுடைய பர்சனல் ஈகோக்காக நீ வந்து அவங்கள பற்றி இப்படியெல்லாம் போகிற போக்கில் அடிச்சு விட்ருது. சரி, இப்போ எனக்கு என்னன்னா வர வர நான் நிறைய நேர்காணல் பண்ணுறப்போ வந்து பார்த்தீங்கன்னா தனி மனிதர்களை பற்றி பேசுறதோட ஐடியாஸ் நிறைய பேசினா தான் இன்ட்ரெஸ்டிங்காக இருக்குது. என்னோட கேள்விக்கு வந்து நீங்கள் முதல் பாகத்திலே விடை அளிச்சிட்டீங்க, கூட்டணி ஆட்சியை பற்றி அமித்ஷா கூறினது. அது மட்டும் இல்லாமல் சங்கர் அவர்கள் இந்த வீடியோ பார்ப்பாருன்னு சொன்னீங்க. ஸோ அவருக்கு வந்து நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க அப்படிங்கிறத வந்து சொல்லிட்டு இந்த நேரத்தில் வந்து பார்த்தீங்கன்னா சினிமா டைலாக் ஒன்று தான் வந்து ஞாபகம் வருது. யாரை நம்புறதுனே தாசன் நான் தெரியலையே நான். இல்லை, யாரை நம்புறதுன்னு இல்லைங்க, யாரையுமே நீ நம்புறது நம்பாதது ஒரு பக்கம் வச்சிருங்க. நீ வைக்கிற குற்றச்சாட்டில் ஏதாவது அடிப்படை இருக்கணும்ல. சரி, இப்போ நீங்க கேட்டுட்டீங்களே ஆதாரத்தை கொடுக்குறாரா போற அப்படிங்கிற போக்குல இதே ஒன்று அடிச்சு விட்ற. பொறுத்து இருந்து பார்ப்போம். நீ அவ்வளோ வருதா, நீ ஆதாரத்தை முன் வெய்யி. பொறுத்து இருந்து பார்ப்போம். வெய்ய. இது வரைக்கும் நீ பேசுனதுல என்ன ஆதாரம் கொடுத்துட்ட நீ? மிக்க நன்றி.